ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். சப்பாத்தி, நான், பரோட்டா கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈவன் இட்லி, தோசை, சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். மசாலா கருகிடாமல் மட்டும் பார்த்துங்க. அடுத்ததான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் லைட்டாக அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமுமே அந்த மசாலா நல்லா கோட்டாகி வரட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அழகாக ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததான் இப்போ அதே பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுங்க. கூடவே பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1 சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, கடைகள்லாம் கிடைக்கும்ல, அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் அரை கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 60 ml தயிர் இருக்கும். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளி பயன்படுத்தலை, அதற்கு பதிலாக தான் தயிர் பயன்படுத்தியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி டெக்ஸ்சர் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இதில் நம்ம அந்த சிக்கன் மசாலா பயன்படுத்தியிருக்கோம்ல, அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூடலாம் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.